அண்மை செய்தி. கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு தவறான தகவல் பரப்பப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு தவறான தகவல் பரப்பப்படுகிறது என முதலமைச்சர் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு தவறான தகவல் பரப்பப்படும் நிலையில் கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு தவறான தகவல் பரப்பப்படுகிறது என முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அரசியலை தாண்டி ராகுல் காந்தியை தன் சகோதரராகவே பார்க்கிறேன் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு தவறான தகவல் பரப்பப்படுகிறது. திமுக காங்கிரஸ் இடையே எந்தவித குழப்பமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது இணைய பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி வழங்கிட கேட்போம். வணக்கம் நிருபன் சக்கரவர்த்தி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சில மாதங்களாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உரசல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று இந்தியா டுடே நாளிதழ் நடத்திய ரவுண்ட் டேபிள் எனும் நிகழ்ச்சி சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் ஏராளமான பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஏராளமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இறுதியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வாறு உள்ளது என்று கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாக இருப்பதாகவும் திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் மற்றவர்கள் நினைப்பது நடக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் ராகுல் காந்தி குறித்து நெறியாளர் கேள்வி கேட்கப்பட்ட போது ராகுல் காந்தி அரசியலை தாண்டி என்னுடைய சகோதரர் போன்றவர் என்று பதிலளித்தார். அடுத்ததாக திமுக ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை எவ்வாறு பார்க்கிறது என்று கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது, இது அவர்களுக்கும் தெரியும் என்று காங்கிரஸை மேற்கோள் காட்டி தெரிவித்திருந்தார். மேலும் 200 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் திமுக என்றும் தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக நன்றாக இருக்கிறது, எங்களுக்குள் ஏதாவது முறிவு ஏற்படுமா என்பதற்கு சிலர் திட்டமிட்டு சதி செய்கின்றனர், சிலரின் சதி பற்றி எங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சியில் பங்கு என்பதை தொடர்ச்சியாக காங்கிரஸில் உள்ள பல்வேறு முக்கிய தலைவர்கள் கேட்டு வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக ஆட்சியில் பங்கு என்பது பேச்சுக்கு இடமில்லை என்பதை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது.